இப்போ நம்ம 7ஆம் எண் வரை பார்த்துட்டோம். இப்போ 8ஆம் எண். 8ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் யார் யாரெல்லாம் சேர்த்துக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது யார், எந்த தேதியில் நல்ல சுப காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 8ஆம் எண்ணுன்னு சொல்கிறது நம்ம சனியோட ஆதிக்கத்தில் உள்ள எண். அப்போ நம்ம எப்போவுமே சனியோட ஆதிக்கத்தில் எதுவும் செய்ய மாட்டோம் இல்லையா? சனியோட வீரியம் குறையணும் தானே நினைப்போம். நம்ம 7.5 சனி எந்த சனி வந்தாலுமே நம்ம பயப்படுவோம். அப்போ அதோட வீரியம் குறையணும்னு நினைப்போம். அதே நம்ம 8ஆம் தேதியிலே பிறந்திருந்தால் இப்போ 8 26 இல்லையா 17 இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில் பிறந்திருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தேதி மாதம் வருஷம் இந்த 3ஐயும் கூட்டுனா ஒரு டைம் ஒரு எண் வரும் பார்த்தீங்களா, அந்த எண்ணில் நீங்கள் சுப காரியங்கள் செய்யலாம். நம்ம 8ஆம் எண்ணை எடுத்துக்க வேண்டாம். அப்போ அந்த எண் எது வரும்னு பாருங்கள், அதில் நீங்கள் செய்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ நமக்கு வேறு இப்போ 1ஆம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1ஆம் நம்பரோட ஆதிக்கம் தான் நமக்கு வேலை செய்யும். அப்போ நம்மளோட 8ஆம் எண்ணோட வீரியம் குறையும். ஓகே, அதனால் நீங்கள் அந்த தேதி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக யார் வரலாம்னா, அதை 1 2 4 5 6 இந்த நம்பர் உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் சக்ஸஸ் ஆகும். இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க யாரும் பார்த்தீங்கன்னா 2 4 5 6 இந்த மாதிரி உள்ளவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பா. இதே லைஃப் பார்ட்னரும் 2 7 9 இந்த எண் உள்ள லைஃப் பார்ட்னர் நம்ம சேர்க்கக்கூடாது. வேறு மற்ற எண் உள்ளவங்கள நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனியோட ஆதிக்கம் உள்ள அதாவது சோப்பு ஆயில், அப்போ எண்ணெய் மில்லே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் தானே ஜட்ஜ்மெண்ட். அப்போ நீதி பகவானாக ஆகலாம். அல்லது இப்போ ஜெயிலரில் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி கைதிகளுக்கு ஒரு அதிகாரியாக இருக்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸு லாரி அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டோன்னா, அதாவது ஓடும் வாகனங்கள், இரும்பு சாமானங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே எந்த கலர் சூஸ் பண்ணலாம்னா, மஞ்சள் கலர், பச்சை இந்த மாதிரி செய்யலாம். டார்க் ரெட் கலர், பிளாக் கலர் இந்த கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும். சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.